ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா ஷேர் பண்ணுறேன். எதை பற்றிய தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சு பயன்பெறுங்க. அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2025 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஏப்ரல் மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஏப்ரல் மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி நெக்ஸ்ட்டு மே மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த மே மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரலுடைய கடைசி நாள் ஒரு அற்புதமான நாளாக வந்திருக்கு. அன்று என்ன நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்ஷய திருதியானது வந்திருக்கு. அக்ஷய திருதி அப்படிங்கிறது தங்கம் வாங்குவதற்கு உண்டான ஒரு அற்புதமான திருதி. இந்த திருதியில் உருவாகக்கூடிய கிரகங்கள் மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மே மாதத்திலிருந்து தலையெழுத்தும் மாறப்போகுது. அதில் கடக ராசியில் பிறந்த நேயர்களுக்கு என்ன தலையெழுத்து மாறப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஆக்சுவலி மே மாதத்திலிருந்து நீங்கள் சில விஷயங்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும். அந்த 3 விஷயங்கள் என்ன செய்யணுங்கிறத தான் உங்களோட ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதை மறக்காமல் செய்து பயன்பெறுங்க. சரி வாங்க, என்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களோட ராசிக்கு நான் என்ன சொல்ல வரேங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அக்ஷய திருதிங்கிறது ஒரு சாதாரண நாள்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே சாதாரணமான நாள் கிடையாது. அக்ஷய திருதிங்கிறது தங்கம் வாங்குவதற்கு உண்டான ஒரு சிறப்பான நாள். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தங்கம் வாங்குவது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. ஸோ தங்கம் வாங்க முடியாதவங்க அக்ஷய திருதி அன்று இந்த பொருட்களை வாங்கலாம். இது நீங்கள் வாங்கினீங்கன்னா தங்கம் வாங்குவதற்குண்டான பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன வாங்கணுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். என்ன வாங்கணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு அதை வாங்கி பயன்பெறுங்க. நம்மளுடைய இந்து மதத்தில் அக்ஷய திருதி மங்களகரமான நாளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க இந்த நாள் முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் தங்கம், வெள்ளி, தங்க காசு, வெள்ளி காசு என ஏதாவது ஒரு பொருளை வாங்கினா வீட்டில் பெருகு என ஐதீகம். அப்புறம் இந்தியாவில் பிரபலமாக கொண்டாடப்படக்கூடிய விழாக்களில் ஒன்று அக்ஷய திருதி. இந்த நாளில் மங்களகரமான நாளாகவும் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் இது கருதப்படுது. ஆக்சுவலி தங்கம் மகாலட்சுமியின் அடையாளமாக பார்க்கப்படுது. இந்த நாளில் தங்கம் வாங்கினால் வீட்டில் செழிப்பு உண்டாகும் என்பது ஐதீகம். ஆக்சுவலி சமஸ்கிருதத்தில் அக்ஷயம் என்றால் அல்ல குறையாதது என்று பொருள். அப்புறம் திருதி என்றால் 3வது என்று அர்த்தம். அதாவது அமாவாசை நாளையும் பூரண நாளையும் இதை அடுத்து வரக்கூடிய 3வது திதியை திருதி தான் இந்த நாள். எனவே இந்த நாளில் வாங்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் செழிப்பையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தருவதாக நம்பிக்கையாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லப்படுது. அக்ஷய திருதி நாளில் தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்கள் வாங்கினால் தொடர்ந்து உங்கள் வீட்டில் செல்வம் வளம் பெருகும். நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைத்து தங்கம் சேரும் என்பது நம்பிக்கை. வசதி இல்லாதவங்க மகாலட்சுமி வசிக்கக்கூடிய உப்பு, மளிகை போன்ற வெள்ளை நிறத்தாலான மங்கள பொருட்கள் வாங்கி வைப்பது அதுக்கு நிகராக சொல்லப்படுது. 2025 ஆண்டு அக்ஷய திருதி ஏப்ரல் 30 புதன்கிழமை வருது. ஆனால் செவ்வாய்க்கிழமையே, அதாவது ஏப்ரல் 29 செவ்வாய்க்கிழமையே அக்ஷய திருதி ஸ்டார்ட் ஆகுது. இருந்தாலும் சூரிய உதய காலத்தில் தான் திருதிய திதி கணக்குங்கிறதுனால புதன்கிழமை அக்ஷய திருதியாக அனுஷ்டிக்கப்படுது. தங்கம் வாங்குவதற்கு நல்ல நேரம் காலையில் 7:49. அந்த டைமுக்கு மேலே நீங்கள் எப்போ வேணாலும் தங்க நகைலாம் வாங்கலாம். ஆக்சுவலி அக்ஷய திருதி நாளில் நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து விளக்கேற்றிடணும், வழிபாடு செய்யணும். வாசனை மலர்களை கொண்டு மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை செய்யணும். அவங்கள வழிபாடு செய்து கூடவே பெருமாளையும் வழிபாடு செய்யணும். மகாலட்சுமியும் பெருமாளையும் வழிபாடு செய்திங்கன்னா செல்வ வளம் பெருகும். வழிபாட்டில் துளசி இலைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதனால தான் அல்ல குறையாத செல்வம் வீட்டில் பெருகி கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. ஆக்சுவலி மகாலட்சுமிக்கு பிரியமானது பால், பாயாசம், கற்கண்டு இதெல்லாம் நைவேத்தியமாக படைக்க வேண்டும். இது ரெண்டுமே இல்லைன்னா சர்க்கரை வைத்து கூட பூஜை செய்யலாம். ஆக்சுவலி இந்த அக்ஷய திருதியோட மெயின் நோக்கமே தங்கம் வாங்குவது தான். அதுதான் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை.
ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அனைவராலும் தங்கம் வாங்க முடியாது என்பது நிஜம். இந்நிலையில் இந்த நாளில் தங்கம் தவிர பலத்தின் அடையாளமான பருப்பு வகைகள் வாங்கலாம். பசுமை மற்றும் ஆரோக்கியத்தின் அடையாளமான கீரை மற்றும் காய்கறிகள் வாங்கலாம். செல்வத்தின் சின்னங்களான தானியங்கள், அதாவது அரிசி, பார்லி வாங்கலாம். இல்லைனா புனித பொருளான நெய், இதை வாங்கலாம். இதெல்லாம் வாங்கினீங்கன்னா, தங்கத்திற்கு மாறாக இதை வாங்கினீங்கன்னா வீட்டில் அதிர்ஷ்டம் பெருகும் என்பது ஐதீகம். அதனால் இதெல்லாம் தாராளமாக இந்த நாளில் வாங்கலாம். ஸோ இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இனி பெற போகிறீங்க, நீங்கள் எந்த விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிறத உங்களோட ராசிக்கு சொல்ல போகிறேன். ஸோ என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு கிடைக்குங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. சந்திரன் அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய நீங்கள் கவர்ச்சியான பேச்சின் மூலம் காரியங்களை சாதிக்கக்கூடிய திறமை உடையவர்களாக இந்த டைம் மாற போகிறீங்க. ஆக்சுவலி இந்த மாதம் எதையும் ஆராய்ந்து அதன் பிறகே அதில் ஈடுபடக்கூடிய மனநிலை உங்களுக்கு வேண்டும். ஆன்மீக பணிகளில் நாட்டம் உங்களுக்கு இருக்கணும். பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இருக்கும். அது இருக்கிறதுனால காரிய அனுகூலம் உங்களுக்கு ஈஸியாக உண்டாகும். மனதெகிரியெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். வீடு, வாகனங்கள் இது தொடர்பான செலவு உங்களுக்கு ஏற்படும். ஆனாலும் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அயராது பாடுபட்டிங்கன்னா அதிக பயன் நீங்கள் பெற முடியும். அதனால் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்பது உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. லாபம் உங்களுக்கு மெயினாக இந்த டைம் கூடும். பாக்கிகள்லாம் உங்களுக்கு வசூலாகும். பொருளாதார சிக்கல்கள் உங்களுக்கு விலகும். விவசாயிகளுக்கு கூட புதியதோர் உற்சாகமானது பிறக்கும். வியாபாரமும் செழிப்படையும். வியாபாரத்தில் அபிவிருத்தியும் காண முடியும். உழைப்பு வீண் போகாது. பொதுநல பணியாளர்களுக்கு நற்பெயர் கெட்டும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் ஆக்க லாபம் தரும். மொத்தத்தில் உங்களோட தொழிலுக்கு வெற்றி கொடி கிடைக்க போகுது. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலக பணிகளால் டென்ஷன் அடைவீங்க. எதிர்பார்த்தபடி சக ஊழியர்களால் உதவிகள் கிடைக்கும். திடீர் செலவுகள் ஏற்படும். சிக்கன நடவடிக்கைங்கிறது அவசியம். அது இருந்தால் தான் சமாளிக்க முடியும். பொருளாதார சம்மந்தப்பட்ட துறைகளை சேர்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கொஞ்சம் நீங்கள் இதாக இருக்கணும். அதாவது பொறுப்போடு செயல்படணும். அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சில்லறை சண்டைகளும் பூசல்களும் இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள் உண்டாகும். உறவினர்களோடு கருத்து வேற்றுமை எல்லாம் வரலாம். பிள்ளைகள் அவர்கள் போக்குல விட்டு பிடிப்பது நல்லது. முடிந்த வர தர்ம பணியில் ஈடுபடுவது நல்லது. குடும்பத்தில் சகஜ நிலைமை இருந்து வரும். பெற்றோர் நலம் உங்களுக்கு சிறப்படையும். கடினமாக உழைத்திங்கன்னா வெற்றி நிச்சயம் என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு சீரான பலனை காண்பீங்க. ஆனாலும் இரவு பகல் பாராமல் அதிகமான உழைப்பு தேவைப்படும். வரவு அதிகமாக இருக்கும். சிக்கனமாக செலவழிக்கணும். சினிமா, நாட்டியம், நாடகம், சித்திரம், சிற்பம் முதலிய கலைத்துறை சம்பந்தவர்களுக்கு அமோகமான வரவேற்பு ஏற்படும். பொன்னும் பொருளும் பரிசாக பெறுவீங்க. அதுதான் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்கக்கூடிய பலன். அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மதிப்பு உயரும். போட்டிகளை சமாளிப்பீங்க. உங்களுக்கு எதிர்பார்க்காத பதவி கிடைக்கும். முயற்சிகளில் தடை வந்தாலும் அதனை முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு உண்டு. அதை உணரணும். அப்புறம் முன்விரோதம் காரணமாக ஒரு சிக்கல் வரலாம். அதில் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வேண்டும். அது இருந்தால் தான் நீங்கள் வெற்றியானது பார்க்க முடியும். புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது ஆலோசனைகளை மேற்கொள்ளுங்க. ஆலோசனை மேற்கொள்ளாமல் எதுலேயும் இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில எச்சரிக்கைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க, உங்களோட ராசிக்கு சொல்லப்பட்ட பலன் இதுதான். ஸோ உங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.